talking about, oh, there is one campaign against you இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுல. Is there truth to it? Do you process it like that? Yes, okay. I would say yes, because in the sense, campaign is a big word, but I will say எல்லாரையும் இப்போ ட்ரோல் பண்றாங்க. Don't you think so? Everybody is being trolled. For what? Like, I don't know. லெஜெண்ட்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரையும் ட்ரோல் பண்றாங்க. கரெக்ட். எனக்கு புரியுது. அதாவது தட்ஸ் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும், ஒரு சின்ன சர்க்கிள்ல இருந்தாலும், ஏதாவது நடந்தாலும் இட்ஸ் ஹாரிபிள் ஸ்பேஸ் டு பி இன் ஃபார் ஷூர். ஆக்சுவலி பட் உங்களை நான் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறது வந்து ஐ அம் டாக்கிங் அபௌட் சம்திங் மோர் ஆர்கனைஸ்ட். Yeah. Right. But I didn't know what to make of it. I knew there was a lot of noise about it. Yeah. Saying, that happened. A lot of things happened. Okay. But I don't want to dwell into the past. Fair enough. That in fact has helped me to become a better person. I've learned a lot from it. And what I kind of understood. Chief learning? I kind of understood that, okay, is ரொம்ப uncertain industry. Anything can happen to anybody. Obviously it'll hit you. Yeah. Obviously நமக்கு ஒரு it'll take you in ஒரு மாதிரி ஒரு wrong space. I'll become, obviously everybody will become vulnerable and ரொம்ப ஒரு கொஞ்சம் பாதிக்கும். அதை தாண்டி அதுலேருந்து நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது வந்து it will help you rise. Only if you fall it'll help you rise. So that one thing that I've learned. பிரியங்கா மோகன் வந்து அவங்க ரூட்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரூட்டை விட்டு வெளியே போகும்போது சோசியல் மீடியால அவங்கள பத்தி கடுமையான நெகட்டிவிட்டி, அவங்கள பத்தியான அவதூறு செய்திகள், அவங்கள கேவலப்படுத்துறது, உங்களுக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு சொல்றது, அதுல இருக்க சீன்கள்லாம், அதாவது படத்துல இருக்கிற காட்சிகள்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் கொச்சப்படுத்துறது, மீம்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு சர்ஜா ஒரு அலை வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வருது. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, இது வந்து பெய்டு நெகட்டிவிட்டி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதிராக இணையத்துல வர்றதை பத்தி செய்தியாளர்கள் கேட்கும்பொழுது பிரியங்கா மோகன் சொல்றாங்க, இதெல்லாம் பணம் கொடுத்து தான் பண்றாங்க. ஆனா யார் பணம் கொடுத்து பண்றாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லல. ஆனா யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு இதை பண்றாங்களோ அவங்களுக்கு யாரு செய்யறாங்கன்னு தெரியும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட இருந்து விலகும் பொழுது இவ்வளவு பெரிய தாக்குதல் அவங்க மேல தொடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இதை வந்து ஒரு அசுர வளர்ச்சியை குறுகிய காலத்துல அடைஞ்சிருக்கிற இந்த ரூட் கம்பெனி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்து.